ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங்க. ஸோ எல்லாருமே வந்து பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ என்னைக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக போயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கரெக்டாக பொங்கலுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஜாப்ல வந்து இன்செக்யூரா நம்ம வந்து ஓடுறதை விட பென்ஷன் அப்படிங்க வரும்போது உங்களோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட். கரெக்டா? லைஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்ல, இறக்குற வரைக்குமே நமக்கு ஏதோ ஒரு வகையில காசு அப்படிங்கிறது மந்த்லி வந்து வரப்போகுது. கரெக்டா? யாருக்கு? கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். கரெக்டா? மற்றபடி கிளியர் பண்ணாதவங்களுக்கு இல்லை. ஸோ அப்போ அதை கிளியர் பண்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பூஸ்டப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். கரெக்டா? ஸோ இப்போ ஏன்னா இது வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் ரன்னிங் மாதிரி நம்ம ஓட வேண்டியது இருக்கு. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடியுது கிடையாது. ஒரு மினிமம் ஒரு குரூப் 4 எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாலும் 1.5 வருஷம் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு இப்போ இந்த வருஷம் நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர்ல உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் அடுத்த வருஷம் வரும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் மே அந்த டைம் ஆயிரும். கரெக்டா? அப்போ அது வரைக்கும் கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து ஒரே கோலை நோக்கி வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம நல்லபடியா நீங்க வந்து போய்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பூஸ்ட் அப் அப்படிங்கிறது நம்ம சைட்ல இருந்து, என்னோட சைட்ல இருந்து நான் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த பென்ஷன் அப்படிங்கிறது உங்களை பூஸ்ட் அப் பண்றதுக்காக மட்டும்தான். என்ன இது மொத்தம் 3 வகையான பென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 கொண்டு வந்தது. அப்புறம் டாப்ஸ். ஓகே, தமிழ்நாடு அசியூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது, தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ 2026 கொண்டு வரப்பட்டது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இது மூணுக்குமே வந்து என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம அடா 247ல இந்த பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு மெகாபேக் எல்லாமே வந்து 5599க்கும், டிஎன்பிசி மெகாபேக்கு 4599க்கும் உங்களுக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா பேட்சும் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? மெகாபேக் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி. அதே மாதிரி குரூப் 1க்கான பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி 20, அதே மாதிரி குரூப் 2க்கான பேட்சஸ் ஜனவரி 23, குரூப் 4க்கு ஜனவரி 31, அதிக பிஇஓ எல்லா பேட்சஸும் அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா Y904 பூபதினு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. ஓகே, முதல்ல இந்த பென்ஷன் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்டா? பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஓய்வூதியம். நம்ம 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட்ல நீங்க வந்து மாசம் இப்ப உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் பிரகாரம் மாசம் உங்களுக்கு கடைசி சேலரியில 50% சேலரி வந்து உங்களுக்கு பென்ஷனா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இந்த பென்ஷன் முதல்ல எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? எப்படி டிடக்ஷன் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு குரூப் 2ல லெவல் 18 போஸ்டுக்கான சேலரியை இங்க வந்து நம்ம பென்ஷன்ல எப்படி பிடிப்பாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இந்த லெவல் 18 குரூப் 2 சேலரி வந்து பாத்தீங்கன்னா 36,900 ரூபாய் பேசிக் பே. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு ரேட்டுக்கு டிஏ வந்து பாத்தீங்கன்னா 58%. அப்ப 58%ல சரி 36,900 58% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 21,402 ரூபாய். ஓகே, அதே மாதிரி ஹவுசிங் அலவன்ஸ் 4,200, சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கான சேலரி வந்து நெட் சேலரியா 63,000 ரூபாய் வரும். ஓகே, ஸோ 63,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க அப்படியே. அதுல வந்து பிடித்தம் போக அப்படின்னு இருக்கும். அந்த பிடித்தம்னா என்னன்னா பென்ஷனுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமு இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து பிடிச்சிப்பாங்க. கரெக்டா? அதை எதை பிடிப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த பேசிக் பே 36,900 ரூபாய் இருக்குல்ல, இதையும் அதே மாதிரி டியரன்ஸ் அலவன்ஸ் இது 2 மட்டும் வந்து கூட்டு தொகையோட 10% உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க. கரெக்டா? இப்ப இதுல வந்து 36,900 ரூபாய் அப்படின்னா இதுல வந்து 21,402 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட 58,300 சம்திங் வரும். கரெக்டா? 58,000 சம்திங் வந்து உங்களுக்கு வரும். இது இரண்டோட கூடுதல் வந்து 58,300 சம்திங் வருது அப்படின்னா
இந்த மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இதை இரண்டுல மட்டும்தான் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்டா? இது இரண்டோட கூடுதல் எவ்வளவுனா 58,000 சம்திங் வருதுன்னா அந்த 58,000த்துல உங்களுக்கு 10% எவ்வளவு? 5,830 ரூபாய். கரெக்டா? சோ 5,830 ரூபாய் இதுதான் உங்களுக்கு வந்து டிடக்ஷன். 10% வந்து பிடித்தம். அப்போ உங்களோட நெட் சேலரியில இந்த டிடக்ஷன் அப்படிங்கிற 10% போக ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு டேக் ஹோம் இது கொடுப்பாங்க. ஓகே, 90% சேலரியை நீங்க செலவு பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 10% சேலரி வந்து பென்ஷனுக்காக பிடிச்சிருவாங்க. இதுதான் இப்போதைக்கு நடைமுறை. கரெக்டுங்களா? இந்த பிடிச்சத எப்படி கவர்மெண்ட் மொத்தமா இப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்க இந்த வருஷத்துல இந்த 63,000 ரூபாய் வாங்குனீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் வந்து 3% வேற இருக்கும். கரெக்டா? அப்புறம் டிஏ வேற உயரும். அப்ப இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரே அமௌண்ட்லாம் இருக்காது. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் 3%, டிஏ மாத்தும் போதும் அதே மாதிரி பே கமிஷன் மாத்தும் போதும் அது எல்லாமே வந்து வேரி ஆகும், சேஞ்சஸ் இருக்கும், சேஞ்சஸ் நடக்கும். கரெக்டா? ஸோ அதனால இது வந்து இப்படித்தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு லெவல் 18 போஸ்ட் போனீங்கன்னா 63,000 ரூபாய் உங்களுக்கு லெட் சேலரி. அதே மாதிரி டிடக்ஷன் அப்படிங்கிறது 5,830 ரூபீஸ். கரெக்டா? 57,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டேக் ஹோமா வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிடித்தம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எங்களுக்கு நமக்கு சொல்ல வர்றது. கரெக்டா? இந்த 2003க்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 2003க்கு முன்னாடி இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து பிடிக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணும். கரெக்டா? இந்த 10% யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணும். நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு பிடித்தம் அப்படிங்கிறது பிடிக்கவே மாட்டாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல. கரெக்டா? ஆனா உங்களோட இது ஃபைனலி நீங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட பென்ஷன் அப்படிங்கிறது மந்த்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? மந்த்லி 50 லாஸ்டா வாங்கின சேலரியில 50% உங்களுக்கு வந்து மந்த்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏன்னா இந்த கவர்மெண்ட் நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே பிடிக்கவே மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் நமக்கு கொடுத்துட்டு ஃபைனலா உங்களுக்கு வந்து கவர்மெண்டே அதுல இன்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டும் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் அப்படிங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? இதனால என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கு. இதனால கவர்மெண்ட்டுக்கு நிதிச்சுமை ஏற்படுது அப்படிங்கிறதான் அதை வந்து கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னு இதுல வந்து கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? சோ நியூ பென்ஷன் ஸ்கீம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னா 10% வந்து டிடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து பிடிச்சிருவாங்க. கரெக்டா? இன்னொரு ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த சேலரிக்கு வந்து 5,800 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 5,800 ரூபாய் 5,830 ரூபாய் வந்து கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆக மொத்தத்தில் எவ்வளவு ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட நியர்லி 11,000 வந்துருச்சு. கரெக்டா? 11,500 சம்திங் வந்துருச்சு. அப்போ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவு? 5,800. கவர்மெண்ட்டும் இதே 5,830 அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 11,500 சம்திங் வந்து ரெண்டுமே கூட்டு தொகை. கரெக்டா? நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றோம், கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா இது ஃபைன். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்மளோட சேலரியும் மேபி வேரி ஆகும் இன்கிரிமெண்ட் அப்போ. அதே மாதிரி டிஏ இன்கிரிமெண்ட் மாற்றும் போதும் அதே மாதிரி நம்ம இது நம்ம பே கமிஷன் வரும்போது இதெல்லாம் மாறும். ஓகே, அப்போ நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோமோ அது அப்படியே வந்து கவர்மெண்ட்டும் அதே அளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதை வந்து இது நம்ம ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு பிஎஃப் அமௌண்டா மொத்த செட்டில்மெண்டா வந்து ஒன் டைம் செட்டில்மெண்டா கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஓகே, ஒன் டைம் செட்டில்மெண்டா இந்த பிஎஃப் அமௌண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. கரெக்டா? இது வந்து இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். அதை நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றோம், கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் ஃபைனலா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மொத்த அமௌண்ட்டையும் நீங்க இதே மாதிரி 10% 60 வயசு வரைக்கும் சேர்த்து வச்சது ஒரு 1 கோடி ரூபாய் வருது, 50 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 50 லட்சம் ரூபாயும் சிங்கிள் செட்டில்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கரெக்டா? சோ அதுதான் வந்து உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். இப்போ
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த டாப்ஸ் தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்குது. இந்த பென்ஷன் ஸ்கீம் பிரகாரம் இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் இந்த இரண்டோட என்ன சொல்ல கலவை தான் டாப்ஸ். இந்த இரண்டு பென்ஷன்ஸோட கலவை தான் டாப்ஸ். ஓகே, ஏன்னா 2003க்கு முன்னாடி இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லை. கரெக்டா? ஆனா இந்த டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% நார்மலா இந்த ப்ராசஸ் வந்து சேம் 10% நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றோம். கரெக்டா? இப்போ இந்த சேலரி அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல பிடிக்க மாட்டாங்க. ஆனா இப்பயும் வந்து எப்போதும் போல 10% அப்படிங்கிறது 5830 சரி எஸ் 5830 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில லெவல் 18ல பிடிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் ஒரு 10% வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கரெக்டா? இதுல எந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க மாற்றப்பட்டது எது அப்படின்னா இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே நீங்க 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா அப்பயே வந்து கொடுத்துறாங்க. கரெக்டா? ஆனா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை தூக்கிட்டு உங்களுக்கு வந்து மந்த்லி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 10% கவர்மெண்ட் 10% இதை கான்ட்ரிபியூட் பண்ண ஓவரால் அமௌண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் முன்னாடி வந்துச்சுன்னா ஒரே டைம்ல கொடுத்தாங்க. இந்த 50 கோடி ரூபாய் சரி 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா அதை நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கடைசி மந்த் சேலரி நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களோட மந்த்லி சேலரி என்ன இருந்துச்சோ அதுல 50% மாசம் உங்களுக்கு நீங்க இறக்குற வரைக்கும் கொடுக்க போறாங்க. கரெக்டா? சோ இது வந்து இதுக்கு முன்னாடி ஒன் டைம் செட்டில்மெண்டா இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பென்ஷனா கரெக்டா மந்த்லி பென்ஷன் ஸ்கீமா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ இது நியூ பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து எடுத்தது, இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து எடுத்தது. இது இரண்டோட கூடுதல் தான் இந்த டாப்ஸ். சிம்பிள் மேட்டர். கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், அதே மாதிரி டாப்ஸ், தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் எதுவா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தமாவே உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுவாங்க நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதே. ஆனா இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு மந்த்லி கடைசி சேலரியில 50% வரப்போகுது. சப்போஸ் பென்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஏ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பென்ஷன்லயும் அமௌண்ட் அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. கரெக்டா? சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போஸ் பென்ஷன் வாங்குறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினி இருப்பாங்க. கரெக்டா? அவங்க நாமினேட் பண்ணவங்கல அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க கடைசியா பென்ஷன் ஸ்கீம் வாங்கினதுல 60% உங்களோட நாமினிக்கு வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? ஐ மீன் இது ஒருவேளை டெத் ஆயிட்டாலும் ஓகே. ஸோ பட் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், டாப்ஸ் இது மூணுக்குமே உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பென்ஷன்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போது இந்த ஒரு வருஷம் உழைப்பு, கரெக்டா? இந்த ஒரு வருஷம் உழைப்பு தான் உங்களோட இறக்குற வரைக்கான வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. சிம்பிள். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு வருஷம் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து தியாகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைமே வந்து நல்லா இருக்கும். ஸோ தியாகம் அப்படிங்கிறது என்னது? படிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத மற்ற விஷயங்கள்ல டைவர்ட் ஆகாதீங்க. உங்களோட படிப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே காய்ஸ். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு இந்த சேலரி டீட்டெயிலாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணால் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி பொங்கலுக்கான ஆஃபர் அப்படிங்கிறதும் முடிய போகுது. சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது மறக்காம Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், அதே மாதிரி குரூப் 2க்கான பேட்ச், குரூப் 4க்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஏஐ கோர்ஸ் எல்லாமே கூட இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி
ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ADA 247 அப்படின்னு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஆல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கா. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த பேட்சை வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 2 நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா? கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? இங்கே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் அடிப்படை தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறதே போகும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பை நோ அப்படின்னு கொடுக்கும்போது இங்க என்டர் கூப்பன் கோடு அப்படின்னு கேட்கும். இந்த கூப்பன் கோடு கேட்கிற இடத்துல Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா 2534க்கு உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா மெகா பேக் எடுத்தீங்கன்னா எல்லா பேட்சஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அக்சஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? நீங்க எதுல ஜாயின் பண்ணாலும் மறக்காம Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கரெக்டுங்களா? ஸோ நன்றிங்க, தேங்க்யூ கைஸ். ஐ மீன் நம்மளோட டெலகிராமை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட டெலகிராம் ஐடி Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ கைஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்க.